ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 16/12/2025 ஸ்ரீசக்தி SS 498க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிபடல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபார்மெட்டு அதோட நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி நம்பர்ஸுகளை நம்ம வீடியோவாகவும் அதோட நம்ம மெம்பர்ஸுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ABC போர்டு ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 019 நம்மளுடைய ABC போர்டு ரிசல்ட். அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 255. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 846. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன் செவ்வாய் டு செவ்வாய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீக் டு வீக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் PCயோட 14 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் இந்த 938 கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு தேவை PC. ஸோ PCயை பொறுத்த வரைக்கும் இங்கே 38, இதோட ப்ளஸ் 14. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 சொல்லலாம். ஆட் பண்ணுவோம்னா ஜஸ்ட் நம்ம டைரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4. இங்கே 8ஓட 4 கூட்டினோம்னா 2. அப்போ 4 அல்லது 2 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். சீபோர்டா அல்லது ஆலா. இப்போ நம்மளுக்கு இந்த 938க்கு அப்புறம் நம்மளுக்கு 42 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 832. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம PCயோட 14 கூட்டுறோம். இப்போ 832க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 832 நம்மளுக்கு தேவை இங்கே 32 தான். இதோட ப்ளஸ் 14. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4. இங்கே 2ஓட 4 கூட்டினோம்னா 6. அப்போ 4 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 832க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 4 அல்லது 6. இப்போ இந்த 832க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 846. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 6 ரெண்டுமே கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சீபோர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. அதாவது சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங் நண்பா. இப்படி நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோட பெய்ட்ஸ் கிடச்சின்னா அது பெரிய ஆஸ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு PC கிடச்சிருக்கு. இந்த கெஸ்ஸிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். எக்ஸை பொறுத்த வரைக்கும் 14 இந்த ட்ராவுக்கான எக்ஸ். இப்போ நம்ம 846க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்மளுக்கு தேவை 46. ஏன்னா இதுதான் நம்மளுடைய PC. இதோட ப்ளஸ் நம்மளுக்கு 14. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5. இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 50 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 846க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ இந்த 846க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 255. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு PC. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டோடு சேர்த்து PCன்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக PC கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ 255 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்மளுக்கு தேவை 55. ஏன்னா இதுதான் நம்மளுடைய PC. இதோட ப்ளஸ் 14. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6. இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. அப்போ 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 255க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 6 அல்லது 9. இப்போ இந்த 255க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 019. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும்.
இப்போது 4 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். 4 எக்ஸாம்பிளுமே நம்மளுக்கு வந்து சி போர்டு இருக்குது, அதோட பெய்ட்ஸுகளும் இருக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 019 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 019 இருக்குது, இதில் நம்மளுக்கு தேவை 19 மட்டும்தான். இதோட +14. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினோம்னா 2, இங்கே 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 2 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு, 2 அல்லது 3, 2 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஒருவேளை 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த ட்ராவில் லக்காக இருந்தால் பெய்ட்ஸாக கூட அமைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 அல்லது 3-2, 2-2 அல்லது 3-3 வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடலை, ஏற்கனவே நம்ம வந்து என்ன ரீசன் சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பழையபடி நம்ம அந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எக்ஸோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நம்ம கொடுக்குறது இப்போ போர்டு மாறினாலும் நம்மளுக்கு டச்சஸ் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டெய்லி நம்மளுக்கு வந்து டச்சில் ஆல் போர்டில் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தி நம்பர்ஸுகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதனால் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதேமாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. செவ்வாய்ங்கிறப்போ நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் தான் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராவலர் சொன்னாலுமே கூடியது நிறைய நம்பர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நேற்றுக்கான ரிசல்ட் வேறுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.